மூவி வேர்ல்டு நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம், வணக்கம், வணக்கம். எஸ் சதீஷ். எப்படி அதாவது இருக்கீங்க? நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருக்கு. இன்னைக்கு ரைட்டு. அப்படியாச்சு. சொல்லுங்க ஆரம்பிப்போம். நீங்க சொல்லுங்க உங்க சைடுல இருந்து ஃபர்ஸ்ட். எஸ். ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதுல பார்த்தேன்னா, கமருதீனுடைய வாட்டர் டாஸ்க் தான். ம். கொஞ்சம் கஷ்டமாவும் இருந்துச்சு. பாவம். தூங்காம அதாவது நெறைய இடத்துல மிஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தும் கொஞ்சம் தண்ணி வந்து அத்தியாவசியம். அத நெறைய இடத்துல மிஸ் பண்ணி ஏதோ பண்ணியிருக்காங்க. அ அதான் ஆனா அது பத்தி ம். அதுல எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. கமருதீன சூப்பர்வைசரா ஆக்குறதுக்கு பதிலா சபரிய சூப்பர்வைசரா ஆக்கியிருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. அண்ட் ஆதிரை பேசின ஒரு விஷயம். ஆக்சுவலா இங்க பிக் பாஸ்ல நம்மளுக்கு எப்போதுமே ரொம்ப பழக்கமான ஒரு விஷயம் தானே. ஒருத்தவங்க மேல ஒரு தப்பு கண்டுபிடிச்சிட்டாவோ இல்ல தப்ப வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிட்டாவோ எல்லாரும் அப்படியே ரொம்ப போட்டு திணிக்கிறது. ரொம்ப அப்படியே 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 பில்டப் பண்றது. அவங்க எதுவுமே பண்ணாம தான் தண்ணியே உங்களுக்கு வந்திருக்காதுல்ல. ஃபர்ஸ்ட் அது லாஜிக்கலான ஒரு விஷயம். ஆமா. அவங்க ஒழுங்காவே பார்க்கல அப்படின்னா தண்ணியே இருந்திருக்காது. இப்ப எனக்கு தெரிஞ்சு 50 லிட்டர் கம்மியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் கரெக்ட்டா? ஆமா, ஆமா, ஆமா. அப்ப இவங்க எதுவுமே பண்ணலனா 100 லிட்டராவே கம்மியாயிருக்கும்ல. குறை சொல்லலாம். குறைய மட்டுமே சொல்றது இட்ஸ் நாட் குட். அதுவும் இல்லாம இந்த என்ன என்ன இதுல ஒரு காமெடினா, வாட்டர்மேன் டைரக்ட்டா போயிட்டு, அந்த ஸ்விம்மிங் பூல்ல வாட்டர்மேன் வாட்டர் எடுத்துட்டு போறாப்புல. கண்டுக்கவே ம்ஹ்ம். இல்ல கமருதீன. இந்த மாரி ஆமா. சில விஷயங்கள் பார்க்கும்போது தான், வாட்டர்மெலன் வந்து நம்ம சும்மா காமெடி பண்ணியே பார்த்துட்டோமா, இந்த மாரி சில விஷயங்கள் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியுது. வாட்டர்மெலன் வந்து எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்ட்டு. அண்ணே நான் தான் சொல்றேன். சரியாந்திர வெசம்ண்ணே அவரு. அவரோட கல்லூரி பருவங்கள்லயே அநியாயத்துக்கு அழிச்சாட்டைய கட்டுனவர் தான் அவரு. நீங்க இப்ப ம், ம். பார்க்குறீங்க. அவரோட பேக் ஹிஸ்டரிலாம் தெரிஞ்சதுனால நான் தைரியமா சொல்றேன். அவர் நெறைய விஷயங்கள் கல்லூரியிலேயே பண்ணியிருக்காரு. சோ அப்படிங்கும்போது இவரு பண்ணக்கூடிய ஆளு தான். ஆமா. அந்த உள்ள உள்ள வந்துட்டு இவரு போயிட்டு சொல்றாப்புல, கமருதீன் இப்படி பண்றான், அப்படி பண்றான்ட்டு. அந்த ப பார்வதியும், வாட்டர்மெலனும் சேர்ந்துட்டு டான்ஸ் ஆடுறாப்புல. ம்ஹ்ம். ஆமா. கமருதீன் இந்த மாரி பண்றாரு அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு என்ஜாய்மென்ட். ஐய்யய்யோ! அதாவது ஆனா நம்ப திவாகர பேசுறோம்ல. அவர விட்டுருவோம். அவர முழுக்க முழுக்க நாங்க நவத்திடலாம். பார்வதிய தனியா எடுத்து பேசணும்னு வச்சுக்கங்களேன், பார்வதி லிட்டரலா என்ன இந்த அளவுக்கு கன்னிங்கா இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. அவ்ளோ ஒரு பெர்சனா ஒரு புல்லி பண்றத வந்து ரொம்ப அழகா ஹேண்டில் பண்றாங்க. புல்லி எப்படின்னா, இப்ப ஜாஃபர் மேல ஈஸியா ஸ்டாம்ப் பண்ண முடியும் பார்வதி நெனச்சா. அழகா ஒரு ஒரு விஷயமா ஸ்டாம்ப் பண்ண கத்துக்குறாய்ங்க. நீங்க ஏதாவது ஒண்ணு பேசிட்டீங்கன்னா, உங்கள அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவாவே மாத்திர்றாய்ங்க அவிங்க. ஐய்யய்யோ! இவனா? கரெக்ட். இவன் வந்து ஐய்யய்யோ! சின்ன புள்ளைய கழுத்த நிறுத்தி கொன்னவன்ல அப்படிங்கிற மாரி, சோ அந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்த சொல்றாங்க. ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அது. ஏன்னா, இந்த கமருதீன் ஷிவ்யா இருக்கட்டும், உள்ள சுபிக்ஷா வந்து சாரி சொல்ல வராங்க. இந்த இதுக்கெல்லாம் என்னுடைய ஆமா. காரணமும் இருக்கு. என் சண்டை நடந்தனால தான் இவங்க இங்க வந்துட்டாங்க. சோ என்னையும் மன்னிச்சீங்கன்னு உடனே அத ஒரு கேலப்பாக்கி அந்த இடத்துல வந்து பார்வதி ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்றதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் அத சிரிச்சுக்கிட்டு 2 பேரும் கலையரசனும் பார்வதியும் அட்ராசிட்டி பண்றதா இருக்கட்டும். எனக்கு புரியல. பார்வதியோட பிஹேவியரே இப்படிதானா? இவங்க இப்படிதான் இருப்பாங்களா? இப்பதான் நம்மளுக்கு தெரியுதாங்கிறதே கன்ஃப்யூஸ் ஆகுது. இல்ல. அந்த இப்ப நீ சொன்னல்ல சதீஷ், இவங்க இந்த மாரி அவங்க சாரி கேட்க வராங்க. ஆனா பார்வதி இது பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுல என்ன தெரிஞ்சதுன்னா, பார்வதி என்னதான் ஸ்டார்ட் பண்ணாலும், அந்த டோட்டல் டீமே எந்திரிச்சு போறாங்க. இல்லம்மா இது நீ பேசாத அவ்வளதான் முடிஞ்சது எந்திரிச்சு போறாங்க. இதுலருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த பொண்ணுக்கு அந்த பிக் பாஸ் இப்ப உள்ள இருக்கிற டீமே டோட்டல் மெம்பர்ஸே கொஞ்சம் ஆப்போசிட்டா தான் இருக்கிற மாரி தெரியுது. அதே ஆமா. மாரி இன்னைக்கு நடந்த அ இது எபிசோட்ல பார்த்தோன்னா, எனக்கு பர்சனலா வந்துட்டு பார்வதி நம்ம டே 1லலாம் பேசியிருந்தோம். பார்வதி நல்லா அந்த கன்டென்ட் குடுக்குற பொண்ணா இருக்கும். ஆமா. இந்த சண்டைலாம் போடுவாங்க அதிகமா அப்படின்ற மாரி நெனச்சிருந்தோம். ஆனா இன்னைக்கான எபிசோட்ல ஃபுல்லா பார்க்கும்போது எனக்கு செம்ம காண்டா இருக்கு பார்வதிய பார்க்கும்போது. லிட்டரலா எனக்கு அப்படியே ஒரு மாரி டென்ஷன் ஆகுது. எரிச்சலா அதாவது வருது. அந்த ஸ்டாம்பிங் விஷயத்த சொன்னேன்னா, அது எதுக்காக சொல்ல வரேன்னா, நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, எல்லாரும் பார்வதி பேசும்போது எந்திச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல. இதே விஷயம் அந்த பக்கெட் டாஸ்க்ல நடந்துச்சு. ஓகேங்களா? அ அந்த ஆமா. டாஸ்க்ல பக்கெட்ட வந்து ஆக்சுவலா கேம் அப்படிதான் இருக்கும். இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் பார்த்திருக்கீங்களா இல்லையா பார்வதி? சர்வைவர் போயிருந்தீங்கல்ல. சர்வைவர்ல என்ன பண்ணிட்டு வந்தீங்க? சர்வைவர்ல இத விட ரொம்ப கஷ்டமா தான விஷயங்கள் பண்ணீங்க. இங்கேயும் இப்படிதான் நடக்கும். கெமி பண்ணது கரெக்ட். அவங்க கரெக்ட். ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படிதான் ஆமா. பண்ணுவாங்க. என்னுடைய டாக்டிக்ஸ் அவங்க அவங்க என்ன வேணா பண்ணுவாய்ங்க. தூக்கி உங்கள தல குப்புற கூட கவுத்து விட்டேறிவாய்ங்க. இது நடந்திருக்குல்ல. இது ஆமா. நடந்திருக்கு நம்மளுக்கு. நெறைய பிக் பாஸ்ல நம்ம இத பார்த்திருக்கோம். அதுக்கு நான் அந்த அளவுக்கு ஃபோர்ஸபிளா பண்ணணுமான்னு கேட்டா, ஓகே ஃபைன் அது கிடையாது. சபரிக்கு அடிபட்டதுனால சபரி வந்து, "எப்பா நீங்க ஏதாவது பண்ணிட்டு போங்கடா சாமி" அப்படிங்கிற மாரி நவுந்து நின்னுட்டாரு.
பிரவீன்ராஜ் அவங்க பார்வதி வந்து எப்படி ஒருத்தவங்க ஸ்டாம்பிங் பண்றாங்க அப்படின்னா, கெமி அவங்கள்ட்ட இருந்து புடிங்கிட்டாங்க. கெமி கிட்ட மேபி பார்வதியால அந்த பக்கெட்டை வாங்க முடிஞ்சிருந்தது அப்படின்னா, கெமிய இப்படி பேசி நம்மள்ட்டலாம் வச்சுக்க முடியுமா, ஆஹா நம்மளாம் யாரு தெரியும்ல அப்படின்னு இருப்பாங்க. அங்க ஒரு செல்ஃபும் எடுக்கல, கெமி தூக்கி விட்டு வச்சுட்டே போமா அந்த அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்க. கெமி அப்படியே ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறது. அடுத்து துஷார் கிட்ட பேசும்போது, ஏன் நீங்க ஜீன்ஸ் எடுத்துட்டு வர வேண்டியதானே போக அப்படின்ட்டாங்க. துஷார் அந்த பையன் அதை அப்படி சொல்லிட்டான். சபரி ஐயோ நான் வரலப்பா தாயே, இது நான் வரல, இந்த ஆட்டத்துக்கு வரல அப்படின்னு ஓட்டாப்ல. ஆமா, அதுக்கு ஒரு சொல்லுது காப்பி கேட்டு அப்படின்ட்டு. நான் காப்பி கேட்டு இல்லாம உங்ககிட்ட கொடுத்துருமா, நீ கிளம்புமா அப்படின்ட்டாப்ல. ஆமா, அதே விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் என்னடா இது, ஆக்சுவலா அப்ப பேசினப்ப இவங்களோட வாய்ஸை காமிக்கல, பார்வதியோட ஃபேஸ் ஆஃப் தான் காமிச்சாங்க. ஏன்னா பார்வதி அழுக ஆரம்பிச்சாங்க. பார்வதி கம் ஆன், பிக் பாஸ் எப்படி சொல்லுவோம், கம் ஆன், இது பிக் பாஸ் பார்வதி, இப்படிதான் இருக்கும். அதனால நீங்க அழுகிறதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் ஃபேர் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நீங்க பார்வதி வந்துட்டு நல்லா அந்த பிக் பாஸ் பார்த்துட்டு போயிருக்கனால ஃபர்ஸ்ட் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இந்த டாஸ்க்ல நம்ம சண்டை போட்டா மட்டும் தான் நம்ம நிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கேம் விளையாடி அந்த டாஸ்க் நடத்திருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே வந்து பிளேட்டை மாத்தி போட்டுருச்சு. இந்த மாதிரி ஜட்ஜஸ் நீங்க ஒழுங்கா சொல்லியிருந்தா நாங்க ஒழுங்கா விளையாடி இருப்போம், நீங்க என்ன மாத்தி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி அவங்க மேல பழி தூக்கி போட்டுட்டு, இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண உடனே அதுக்கப்புறம் தனியா பார்வதி வந்து அழுதுட்டு உட்காந்துருக்கு. அதை பார்க்கும்போது என்ன இருக்குன்னா, சில பேர் அழுதா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சங்கடமா இருக்கும். இவங்க அழும்போது நம்மளுக்கு எஜ்ஜசூரியா மாதிரி தான் தோணுச்சு எனக்கு. ஆமா, ஏன்னா நீங்க அப்படித்தானே பண்றீங்க. சோ இவங்க எல்லாருக்கு மேலேயும் ஒரு ஸ்டாம்பிங் பண்றீங்களா, இவன் காப்பி கேட் அப்படிங்கிற ஒரு ஸ்டாம்பா இருக்கட்டும். என்ன ஐயோ இந்த அம்மாலாம் தூக்கி போட்டு குத்துவாங்க, இது ஒரு ஸ்டாம்பிங். துஷார் கிட்ட ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்டாம்பிங் பண்ணாதீங்க பார்வதி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதான் சொல்றேன், உங்களுக்கு வந்து எனக்கு தெரியல, மேபி நம்ம ஒரு விஷயம் சொன்னோம், திவாகராக மாறுற பார்வதி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம்ல. ஆக்சுவலாவே பார்வதி நார்மலாவே அப்படிதான் போல, இதை பார்க்கும்போது அப்படிதான் தெரியும். ஏன்னா பிக் பாஸ்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நமக்கு பிடிச்சவங்க ரொம்ப இரிட்டேட்டபிள் பர்சனா கூட மாறுவாங்க. பார்வதியை பார்த்திருக்கோம் அப்படிங்கும் போது பரவாயில்ல. ஏன்னா எனக்கு எங்க ரொம்ப 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 ட்ரிகர் ஆனிச்சுன்னா, பார்வதி சத்தியமா சொல்றேன், நீங்களாம் ஒரு டைரக்டர்கிட்ட போய் நிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இல்ல அது வந்து அது பயங்கரமான மேட்ரு. நம்ம மத்ததெல்லாம் பேசுவோம், அது மேல சமாதானமா இருக்கேன், அது பேசுவோம். அதுக்கு முன்னாடி என்னன்னா, அதாவது நம்ம சொல்லுவோம்ல, என்ன நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ, என்ன வந்து பிக் பாஸ் பண்ண கூடாதுன்னு நம்ம எதிர்பார்த்தோமோ, அது வந்து இன்னைக்கு பண்ணிட்டாங்கப்பா. அதாவது விஜய் சேதுபதி சொல்லி அனுப்புனாப்ல நம்மளும் உள்ள போய் அந்த ஆள் நடிச்சுட்டே இருக்காண்டா அப்படின்னு சொன்னோம். இன்னைக்கு என்னடானா, மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க்ல வாட்டர்மெலன் அகாடமியா, என்ன அகாடமி, வாட்டர்மெலன் அகாடமி அப்படின்னு வச்சுட்டு, டேய் இது தானடா அந்த ஆள் வெளியே பண்ணிட்டு இருந்தா, அது பண்ண வேண்டாம் தான்டா சொல்லி உள்ள அனுப்பணும். இதுல சரி விஷயம் இருக்கு என்னன்னா, 24x7 நீங்க இந்த டாஸ்க் 24x7 பாத்தீங்கன்னா, சில பேரோட காமிச்சிருப்பாங்க, சில பேரோட இப்ப இதுல காமிக்கல. இவர் இருக்காருல்ல கானா வினோத், கானா வினோத் எல்லாம் கலாச்சி தள்ளிட்டாரு. கலாச்சினா அந்த அளவுக்கு கலாச்சி தள்ளிட்டாரு. யார, திவாகர. லிட்டரலாவே ஐயா நீ என்ன எக்ஸ்பிரஸ்னா எங்க நீ ஏதாவது ஒண்ணு பண்ணிக்காமி, ஏதாவது நீ சொல்லிக்காமி அப்படின்ட்டாப்ல. அடுத்து கமருதீனோடது இதுல நீங்க பாக்கல, கமருதீன் வந்து அந்த சந்திரமுகி காமெடி இருக்குல்ல, ஆமா ஆமா, அந்த சலசல சத்தம், அந்த சீக்வன்ஸ் வந்து கமருதீனுக்கு வந்து திவாகர் கொடுக்குறாப்ல. கமருதீன் எல்லாம் கேட்டு கமருதீன் அதை எந்த அளவுக்கு டைலாகோட கரெக்டா பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டாப்ல. ஓகேவா? அடுத்து அரோரா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து இந்த லவ் யூ சொல்றது, திவாகருக்கு வந்து லவ் யூ சொல்றது என்னன்னா, அந்த சிம்பு அதாவது வல்லவன் படத்துல இந்த செருப்பு நீ எங்கேருந்து எடுத்துட்டு வந்த, எங்க அம்மா அப்பா கூட இவ்வளவு பண்ணது கிடையாது, எக்ஸ்பிரஷன் கேக்குறீங்க, காலம்புற வீட்டுக்கு போறேன் எல்லாம் டென்ஷனா கத்துறாங்க எங்க வீட்டுல, ஏன் என்னாச்சு அப்படிங்கிற, என்ன என்னமோ நேச்சுரல் ஆக்டிங் 15 தடவை இந்த நேச்சுரல் சொல்லிட்டு இருக்கேன், இயல்பா என்னையா பண்றீங்க, என்ன வாட் இஸ் திஸ் அப்படிங்கிற மாதிரி. லிட்டரலாவேன்னு இவர் எக்ஸ்பிரஸ் அது அவரு வேற சொல்றாரு, எனக்கு எக்ஸ்பிரஷன் ரொம்ப முக்கியமா, டைலாக் பிரச்சனை இல்ல, எக்ஸ்பிரஷன் ரொம்ப இயல்பா ரொம்ப நேச்சுரலா ஒரு சகஜமா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுற மாதிரியே பேசி, என் ஃப்ரெண்டு நான் இப்ப ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி அதை ஒண்ணு ரைட்டுங்களா. அடுத்து இன்னொருத்தவங்க நான் துஷாரோட பார்த்திருப்பீங்க, சுல்லா சூடானா பார்த்திருப்பீங்க. அடுத்து வந்து பிரவீனோட ஒரு இது என்னன்னா, பிரவீன் வந்து 3 தடவை இப்படி பார்க்கணும் அப்படின்னு பிரவீன் ரொம்ப இயல்பா அதை பண்ணாரு. திவாகர் 3 தடவை எத்துக்கு பிரவீன்
3 தடவை எண்ணி வெறுப்புக்கு பண்ணுவோம்ல, அதே மாதிரியே பண்ணாப்ல. ஓகேவா? இதுல விக்கல்ஸுக்கு வந்து ஆக்சுவலா விக்கல்ஸுக்கு ஓகே, விக்கல்ஸ் வந்து நல்லா நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணாப்ல. நானு விக்கல்ஸ் வந்து ஆமா. தியேட்டர் ஆர்டிஸ்ட் அப்படிங்கும்போது அவர் எந்த அளவுக்கு அதை கரெக்டா பண்ணுவாரு அப்படின்னு ஆமா, ஆமா. நம்மளுக்கு விக்கல்ஸ் தெரிஞ்சுச்சு. நல்லாவே ரொம்ப பண்ணாப்ல. ரொம்ப சூப்பரா அழகா பண்ணாரு. பண்ணாப்ல. அந்த ஒரு விஷயம். பட் இது அகெயின் நான் ஒரே விஷயம் தான் கேட்கிறேன். நீங்க என்ன எங்களை மேனிபுலேட் பண்ண ட்ரை பண்றீங்களா பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்கலாம். என்ன மேனிபுலேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? இஸ் எ வெரி குட் ஆக்டர்னு மேனிபுலேட் பண்ண ட்ரை பண்றீங்களா? ம். இஸ் எ வெரி குட் பர்சன் மேனிபுலேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல இவர் வந்து இவர் கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு சூப்பரான எக்ஸ்பிரஷன்ஸ், இவர் வந்து அந்த கதாபாத்திரமா மாறுறான்னு ட்ரை பண்றீங்களா? எனக்கு புரியல. லிட்டரலா நீங்க என்ன ட்ரை பண்றீங்கன்னு சொல்லுங்க. இல்ல திவாகர் நல்லவரா காட்டின இன்னும் இது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு திவாகரை பத்தி தெரிஞ்சனால சொல்றேன். பிக் பாஸ் விட்டு வெளில போனதுக்கு அப்புறம் என்னாலதான் பிக் பாஸ் போனுச்சுன்னு சொல்லக்கூடிய பர்சன். அதே மாதிரி 100% இதுல சொல்லுவாப்ல. உள்ள யாராவது ஒருத்தவங்க படத்துல கமிட் ஆனாங்கன்னா, நான் அன்னைக்கு நடிப்பு சொல்லி தந்தேன் அப்படின்னு ஆமா. சொல்லக்கூடிய ஒரு பர்சன். இதெல்லாம் தெரிஞ்சுமே நீங்க இவ்வளவு தூரம் பண்றீங்கன்னா, சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஷகிலா அவர்கள் சொன்ன மாதிரிதான் விஜய் டிவியோட அழிவு காலம் வந்து பிக் பாஸால இந்த சீசன்னால நடக்குது. கரெக்ட். இல்ல திவாகர் வந்துட்டு நீ சொல்லியிருந்தல சதீஷ், இந்த மாதிரி பிஆர் டீம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி வேலை பார்க்குறாங்கன்ட்டு. இன்னைக்கு ஃபுல்லா பார்த்தா இந்த 24/7ல இருந்து சில வீடியோஸ்லாம் எடுத்து போட்டு திவாகர் ஒரு மாதிரி இந்த சோக மியூசிக்லாம் போட்டு கமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பாசிட்டிவா வர மாதிரிலாம் பண்றாங்க. அதாவது ஆமா. திவாகர் பண்றது ஃபுல்லா அட்டூழியம் தான். ஆனா இருந்தாலும் பிஆர் டீம் வந்து ரொம்ப பயங்கரமா வேலை பார்க்குறாங்க. அதுவும் இல்லாம ஆமா. உள்ள வந்து அதுனா வாட்டர்மெலன் அகாடமி அப்படின்னு வைக்கிற லெவலுக்கு ஏன்டா அவ்ளோ பெரிய ஒரு ஸ்டார் சேனலு. எத்தன பேர் பார்ப்பாங்க. இப்ப நீங்களே வந்து திவாகர் இப்படி பெரிய அவர் தான் வந்து நடிப்பு அதாவது இந்த பட்டம் வேற தரணுமா. யாரு பெஸ்ட் ஆக்டரோ அவங்களுக்கு நடிப்பு அரக்கன் அப்படின்னு பட்டம் வேற தரணுமா. அப்ப நடிப்பு அரக்கன் யாரு? நீ வந்து பிக் பாஸ் மைண்ட்ல வச்சு தானே சொல்ற நடிப்பு ஐ மீன் வாட்டர்மெலன் மைண்ட்ல வச்சு தானே சொல்ற. நடிப்பு அரக்கன், இன்னொரு நடிப்பு அரக்கன் அப்படின்ட்டு அவார்ட் தராங்களாம். இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஏன் உங்களுக்கு இதெல்லாம் இந்த தேவையில்லாத வேலை? அப்போ ஒரிஜினலா வெளிய சான்ஸ்க்காக நெறைய பேர் சுத்திட்டு இருக்காங்களே! அப்ப அவங்களோட கதிலாம் இன்னும் என்ன ஆகணும்? இப்ப இந்த வருஷம் பிக் பாஸ்ல வாட்டர்மெலன் வந்திருக்காப்ல. நாளைக்கு இதே மாரி நெறைய கோமாளி கிளம்பி வருவாங்க. "ஏய் ஏதாவது ஆமா. பண்ணா நம்மளும் பிக் பாஸ்ல போயிடலாம்டா" அப்படின்னு சொல்ட்டு. அதேதான், அதேதான். இன்னொரு விஷயம், நீங்க நடிப்பா இருக்குன்னு சொன்னனால சொல்றேன். நெறைய பேர் வெளில சாலிகிராமத்துல ஒரு வாரம் நார்மலா திரிஞ்சு பாருங்க. அங்க எத்தன பேரு சினிமாக்காக கஷ்டப்பட்டு பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. கஷ்டப்பட்டுட்டு இருப்பாய்ங்க. சாப்பிடாம கூட நிப்பாய்ங்க. ஐயா சாப்பிட காசு எல்லா இல்ல. யார் டிவிலயும் நிப்பாப்ல. ஆமா. ஆமா. சோ இவ்வளவு விஷயங்கள கடந்து வர்றாங்களே, அப்ப நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சினிமா அப்ப கோமாளித்தனத்த விரும்புதா? இல்ல விஜய் டிவி கோமாளித்தனத்த விரும்புதா? அதுலயும் நீங்க சொல்லக்கூடிய இந்த பட்டம் இதெல்லாம் வந்து நீங்க நகைச்சுவா இருக்கும். இது ஆஹா மக்கள் என்ஜாய் சத்தியமா சொல்றேன், மக்கள் என்ஜாய் பண்ணல. எந்த இடத்துல தெரியுமா எனக்கு கொஞ்சம் பிக் பாஸா தெரிஞ்சுச்சு? ஒரு கேங் ஒண்ணு ஃபார்ம் ஆகி உட்கார்ந்திருந்தாங்க கடைசியா. அதாவது முடியும் போது. ம். வெள்ல ஆமா, வெள்ல ஆமா. சும்மா ஆமா, நைட்டா ஆமா, ஆமா. சபரி செத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ம். ஆக்டிவிட்டி ஆமா. எனக்கு அந்த இடத்துல ஓகேப்பா. ஓரளவுக்கு இது பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த இடம் மட்டும் தான் தெரிஞ்சுச்சு. மத்தபடி எனக்கு எங்கேயுமே இது பிக் பாஸா தெரியல. ஏன்னா நம்ம ரொம்ப காசிப் பேசின ஒரு ஷோன்னு அந்த ஷோ. நான் அந்த ஷோ நிறைய விமர்சனம் பண்ண ஷோ. அந்த ஷோ எல்லாரையும் பார்க்க வச்சுது அப்படிங்கும்போது அதோடைய எனர்ஜி எப்படி இருக்கணும்? இங்க எனர்ஜி கருமமேன்னு இருக்கு. பாடி ஷேப்பை பத்தி பேசுறீங்களே திவாகர். நேத்தி பார்வதி உங்க கூட இருக்கக்கூடிய பார்வதி விக்கல்ஸுக்கு பண்ணது என்னது? கேமராவை மறைக்காதீங்க அப்படின்னு சொல்லி கேமராவை அது மறைக்காதீங்கன்னு சொல்ற அந்த அளவுக்கு விஷயத்துல பார்வதி இருந்து தான் ஸ்டார்ட் பேசுறீங்க. ஆச்சு. அது எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம். ஏம்மா ஆ, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா உனக்கு? அந்த பிக் பாஸ் வீட்ல 63 கேமரா இருக்கு. இந்த பையன் ஒரு கேமரா மறைச்சதுனால நீ தெரியாம போயிடுவியா? ஆ? இது பாடி ஷேம். இது பாடி ஷேம் இது. லிட்டரலா அது அப்பன்னா பாடி நீ ஷேம். என்ன அதாவது நீ என்ன சொல்றன்னா, "டேய் நீ அவ்ளோ குண்டா இருக்கடா, கொஞ்சம் தள்ளி நில்றா" அப்படின்ற அதுதான் நீ வந்து சொல்லாம சொல்லியிருக்க. உங்களுக்கு கண்ணாடிய பத்தி சொன்னா உச்சகட்ட கோவம் வருதுல்ல. அதே மாரி தான் அவனுக்கும் இருக்கும். என்ன என்ன நீங்க புரிதல ஏற்படுத்துறீங்க நீங்க? நீங்க என்ன நீங்க வந்து இது எனக்கு எனக்கு எங்க கடுப்பாகுதுன்னா, நெறைய விஷயங்கள பார்வதி பேசியிருக்காங்க. பாரதியார பத்தி நெறைய விஷயங்கள் பார்வதி வந்து சொல்லியிருக்காங்க. போல்டான விஷயங்கள என்ன நீங்க அறிவு, என்ன புரிதலுக்காக நீங்க இது பண்ணீங்க? அப்ப சும்மா அந்த வீடியோக்காக நீங்க படிக்கக்கூடிய விஷயத்த படிச்சுட்டு வந்து பேசுவீங்களா? ஒரு அறிவு வேணாம். ஒரு பையன்ட்ட பேசுறீங்க அப்படிங்கும்போது, அவனுக்கு அந்த இடத்துல எவ்வளோ இன்செக்யூர் அவன் ஆக்சுவலா சொல்லப்போனா, விக்கல்ஸ் வந்து எங்கேயுமே தன்னுடைய ஃபேஸ்னா அவரோட கோவத்த வெளிக்காட்டல. கோவத்த ஓகேங்களா? காட்டல. பெருசா பண்ண அந்த மாட்றாரு. இடத்துல வேற யாராவது இருந்திருக்கணும். கண்டிப்பாக. வேற ஒண்ணும் இல்ல, யாராவது ஒண்ணும் கண்டிப்பா இல்ல. சண்டை வந்திருக்கும். இதுலயே இதே வார்த்தை போன சீசன்ல நம்ம இவரு இருந்தார்ல, ஃபேட்மேன் இருந்தார்ல. அவர்ட்ட சொல்லியிருந்தீங்கன்னா, இந்த விஷயம் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பார்வதி. ஆமா. நீங்க அதான் சொல்றேனே, சுபிக்ஷாட்ட சண்டை வளர்க்கறதும், விக்கல்ஸ் கிட்ட போயிட்டு இதுமாரி சொல்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேடான ஒரு விஷயம். வேற யார்ட்டயா போய் சண்டை வளங்க. பிரவீன்ட்ட போய் சண்டை வளங்க. சோக்ஸ்லாம் போட்டு விட்டுருவாரு உங்களுக்கு டமால்னு பாத்து. எனக்கு டென்ஷன் இது ஆயிடுச்சுல இது லிட்டரலா.
இன்னொரு மேட்டர் என்னன்னா, இந்த இந்த மார்னிங் ஆக்டிவிட்டில ஒரு லவ் சீன் ஒன்னு நடந்தது. அந்த லவ் சீன் படத்தோட பேர் வந்து திமிரா 2 பேரும் பண்ணிட்டு இருந்தாங்க. போக போக என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. 2 மதுரைக்காரங்க வேற. ஐயோ, மதுரைக்காரங்களா? அதாவது உங்களுடைய ஸ்லாங் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களோட பாசம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். ஆனா உங்க ஊர்ல வந்து இந்த 2 பேரும் எங்களுக்கு பிடிக்கவே இல்லைங்கய்யா. ஏன்னு ஃபர்ஸ்டாவது ஒரு ஜீவனை பிடிக்காம இருந்துச்சு. ஒரு ஜீவனுக்கு சப்போர்ட் பண்ணோம். இன்னொரு ஜீவனை பிடிக்கலைங்கய்யா. ஏன் பிடிக்கல அப்படின்னா, நீங்க கொஞ்சம் பிக் பாஸ பாருங்க. சும்மா இருக்கும்போதெல்லாம் அந்த இத பாருங்க. ரீல்ஸ பார்த்துக்கிட்டு, ஆஹா நம்ம ஊர் ஆட்கள ஃபேக்கா கொல்றாங்கயே அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஃபுல்லா ஃப்ராடுத்தன வேலை, பிஆர் பண்ற வேலை. அண்ணே, நீங்க பாத்தீங்களாண்ணே இந்த வோட்டிங் லிஸ்ட? ஆதிரை நம்பர் 1. ஆதிரை நம்பர் 1 ஓட்டு அதிகம். நம்பர் 2 வந்து யாரு? உங்காலே. என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியலையே. பிரவீன் காந்தி லாஸ்ட்ல இருக்காப்ல. பிரவீன் காந்தி தான் லாஸ்டா இருக்காப்ல. எனக்கு அதான் டவுட்டா இருக்கு. எனக்கு கஷ்டமா இருக்கு. இல்ல அவர் உள்ள இருக்கணும். அதே மாதிரி அடுத்து இந்த மார்னிங் டாஸ்க் முடிஞ்சது. அதுக்கப்புறம் இந்த பார்வதியோடைய அந்த லவ் இது வந்தது. இதெல்லாம் தாண்டி இந்த விக்கல்ஸோட ஆக்டிங் அந்த மார்னிங் டாஸ்க் பத்தி சொல்லணும்னா பண்ணாங்க. 4 பேருமே நல்லா பண்ணாங்க. கானாவும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா தான் பண்ணாப்ல. இதை தாண்டி அடுத்த மேட்டர் பேசணும் அப்படின்னா பிக் பாஸ் சீசன் 9 ஃபர்ஸ்ட் குறும்படம் போட்டாப்ல. இது வந்து என்னன்னா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. ஜென்ரலா குறும்படம்னா என்ன, அந்த சாட்டர்டே சண்டே ஷோல தான் எபிசோட்ல தான் போடுவாங்க. ஏதாவது பிரச்சனை நடக்கும் போது நீ அப்படி பண்ண இப்படி பண்ண அப்படின்ற டைம்ல தான் போடுவாங்க. பட் இது யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைம்ல குறும்படம் போட்டது பயங்கர இதுவா இருந்தது. ஆனா இது வந்து யாரும் பிளேம் பண்ணாம அத தண்ணி வந்ததை நீ வந்து பிடிக்கலப்பா அப்படின்ற இதுல அப்போ வந்து கமருதீனுக்கும் ஒரு அம்மாக்கும் கொஞ்சம் லைட்டா ஆதிரைக்கும் வாக்குவாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் 2 பேருக்கு ஆனது அன்எக்ஸ்பெக்டட். ஏன்னா இவங்க 2 பேரும் ஆல்ரெடி வந்து ஐ மீன் சீரியல்ல ஒண்ணா நடிச்சிருக்காங்க. ஆமா, ஒண்ணா நடிச்சிருக்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வேற. ஆனா இதுல என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா நல்லா இருந்ததுன்னா, எல்லாருமே சண்டை போட்டாங்க. கத்தி பேசிக்கிட்டாங்க. நீ வா போ அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்ல சரி ஓகேடா, ஓகே பிரச்சனை வேண்டாம், சில்லாரு கொஞ்சம் பார்த்து நல்லா கமருதீன் சொன்னாப்ல, அம்மா தட்டி கொடுன்னு சொல்றேன், தட்டி கொடுத்தா நான் நல்லா தானே பண்ணுவேன் அடுத்த வாட்டி அப்படின்னு. சரி ஓகேடா சில்றா நல்லா பண்றான், டீசெண்டா முடிச்சிட்டாங்க. ஆனா ஆமா இதே இடத்துல பார்வதி இருந்துச்சுன்னா, ஏய் இந்த ஆட்டிடியூட்ல நீ என்கிட்ட காமிக்காத சரியா, நீ போ அப்படின்ற மாதிரி தான் நடந்திருக்கும். இந்த ஒரு மெச்சூரிட்டி பார்வதி கிட்ட இல்லையோ அப்படின்ற மாதிரி தான். மெச்சூரிட்டியே இல்ல. பாவம் அந்த புள்ள என்ன பண்ண எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. லிட்டரலாவே மேபி ஃபேம் வந்ததுனாலயோ என்னவோ தெரியல. இப்ப நான் கேட்கிறேன் பார்வதி, நீங்க பண்ண செலிபிரிட்டி இன்டர்வியூஸ்ல உங்களுக்கு ஃபேம் இருக்கறனால உங்களை கூட்டு வச்சு இன்டர்வியூ பண்ண வச்சுட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள இப்ப எழும்புது. ரொம்ப ரொம்ப இம்மெச்சூர்டான ஹேண்டிலிங் தான் பிக் பாஸ்ல வந்து பார்வதி பண்ணிட்டு இருக்காங்க. கேட்டா இயல்பா இருக்குன்னு சொல்லுவீங்களா? கிடையவே கிடையாது பார்வதி. நீங்க பேசி ஒருத்தவனை வெளில தப்பா காமிக்க வச்சிடலாம்னு நினைக்கிறீங்க. நீங்க பேசுறது தப்பா இருக்குன்னு நான் இங்க சொல்றேன். நீங்க பேசி அவனை வந்து அப்படி ஸ்டாம்ப் பண்ணி வெளில காமிச்சிட்டா அவனுக்கு ஓட்டு கம்மியாகும், அவனுடைய ஃபாலோவர்ஸ் கம்மியாவாங்கன்னு நினைக்கிறீங்க. கிடையாது. நீங்க தான் ரொம்ப ரொம்ப டிஃபேம் ஆயிக்கிறீங்க. உங்களுடைய டிக்னிட்டியை கம்மி பண்ணிக்கிறீங்க. இதுல வந்துட்டு இவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு இந்த தண்ணி டாஸ்க் எடுக்காம விட்டாங்க அப்படின்றதுல நம்ம விக்கல்ஸும் கரெக்டா பேசினாப்ல. இந்த மாதிரி நான் ஓடி வரத்துக்கே 7 செகண்ட் ஆயிடும், அதுக்கப்புறம் 10 செகண்ட்ல எப்படி போய் இது பண்றது, அதனால நீ வந்து கமருதீன் வந்து வெளியில தூங்கி இருக்கணும். கரெக்ட். சில பேர் கொஞ்சம் கரெக்டா தான் பேசியிருந்தாங்க. இந்த மேட்டர் விஷயமா கமருதீன் சாரி கேட்டாப்புல எல்லாரும் முன்னாடியும். அதே மாதிரி சபரி வந்துட்டு நல்ல டேக்கிள் பண்ணி இந்த மேட்டர் வந்து முடிச்சுட்டாப்புல. அங்கங்க சபரி வந்து ஸ்கோர் பண்ணிட்டே இருக்காப்புல. அதாவது கரெக்டான ஒரு லீடர்ஷிப்கான மேட்டரா கரெக்டா அவர் வந்து ஜட்ஜ்மென்ட் கொடுத்து நல்லா கொண்டு போறாரு. நான் உண்மையாவே எக்ஸ்பெக்ட் பண்ணேன். என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் கேப்டன்ஷிப் வந்து சபரிக்கு போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நிறைய பேர் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்க. பட் ஆனா இன்னைக்கு நடந்த டாஸ்க்ல அதை தவற விட்டாரு. பட் பாவம் பிரவீன் ஆதிரை 2 பேர் இருக்காங்க. பாப்போம். எஸ், இப்போ நேத்து வந்து இப்ப ஒண்ணு ஆரம்பிச்சது, பொங்குதே பொங்குதே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து இன்னொன்னு ஆரம்பிச்சிருக்குது. ஆமா, வெளுத்து வாங்கு. ஆமா, யாராவது ஒருத்தங்க வெளுத்து வாங்குங்க. உண்மை யாருமே வெளுத்து வாங்கல. வெளுத்து கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெளுத்து கட்டுல என்ன ஆச்சுன்னா,
இந்த மாதிரி போகும்போது எல்லாருமே டீசெண்டா நல்லா எடுத்துன்னு போனாங்க. இந்த பார்வதி அம்மாவுக்கு வந்து கிடைக்கல. அதனால கெம்மிய வாண்டடா டார்கெட் பண்ணி அந்த பக்கெட்ல ஒரு சண்டை போட்டாங்க பாரு. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பிக் பாஸ்ல ஒரு கொலையடி சண்டை வந்து நான் பார்க்குறேன். அதாவது ஆமா கெம்மி வந்து அவங்க அந்த அம்மா வந்துட்டு நல்லா ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ல இருக்கிறதுனால, "நீ என்ன வேணா பண்ணிக்கம்மா. இது கேம். நான் கேமா பார்க்குறேன்ட்டு" அவங்க எந்த சத்தம் போடல. அ ஆமா எதுவும் திட்டல. கேம் மட்டும் விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த அம்மா வாண்டடா டார்கெட் பண்ணி கெம்மிய இழுத்தே போடணும் அப்படின்னு கடைசியில தண்ணிலாம் கீழ கொட்டி ஒரு மாரி ரொம்ப ரொம்ப ஒரு பேட் அதுலதான் பிஹேவியரா திவாகர் பண்ணிட்டு வந்தாங்க. திவாகர் அங்கேருந்து என்ன இப்படிலாம் பண்ணிக்கிறாங்க செவனே ஆ. நிப்பாட்டுங்க ஏமா அவங்க என்ன பண்ணுவாங்க ஏய் நீ என்ன இது எப்படி ஒரு இருந்துச்சு ஷாலு எனி ப்ராப்ளம் போடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதான் சொல்றேன்னா அந்த இடத்துல பார்வதி மேபி பக்கெட்டை வாங்கியிருந்தாங்கன்னா கெமிய நான் யார் தெரியுமா என்கிட்ட வச்சுக்க முடியுமா நம்ம கிட்டேயே வா ஹா அப்படின்னு இருப்பாங்க. கடைசியா போய் அப்படி உட்கார்ந்து அழுவுமா நானும் பிரேம்ல கை மதுரக்காரி வைக்க. தான்டா அப்படின்ற மாரி சொல்லின்னு சுத்தின்னு இருக்கோம். நல்ல ஆமா வேளை கெம்மி அப்படியே வந்து அழுத்தி உட்கார விடா வச்சிட்டாங்க. ஆமா. கெம்மி வந்து சூப்பரா டேக்கிள் பண்ணி தனியா பண்ணிட்டாப்புல. கடைசியில கரெக்ட். பார்வதி வந்து இன்னைக்கு அழுததுல ஓகே. அப்பாடா! அவங்களுடைய தோல்விய ஒப்புக்கொண்டு உட்கார்ந்து குமுறுகிறாள் அப்படின்ற மாரி ஆனா போய்விட்டது. அண்ணே ஸோ இந்த கேங் ரொம்ப விஷமான ஒரு கேங். எப்போதுமே பிக் பாஸ்ல வந்து ஒரு கேங் ஒண்ணு இருக்கும். ஒரு மாதிரி இரிட்டேஷனை நம்ம பார்க்கும்போது ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த வகையில இந்த 3 பேரோட கேங் இருக்குல்ல இது சரியாந்திர எப்பா அநியாயத்துக்கு நான் நீங்க அடுத்து ஒரு இதுக்குள்ள வாங்க. அதுல ஒரு விஷயம் இருக்கு. அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ என்னடா இது ஏன்டா இப்படி நடந்துகிட்டு இருக்கு கேங்கும் சரியில்லை பிக் பாஸும் செலக்ஷனும் சரியில்லை. ஏய் கம் பிக் ஆன். பாஸே சரியில்ல. ஐயா விஜய் சேதுபதி ஐயா இந்த வாரம் வரும்போது எல்லாம் கொஞ்சம் சொல்லி விட்டு போங்கய்யா. அப்படியே அந்த நந்தினி புள்ள பாவம் அவங்க அவங்களாட்டி சஃபர் பண்ணிட்டே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிடுங்க பரவாயில்ல. இது வந்து ஏன் சொல்றேன்னா அவங்க அழுதுகிட்டே இருக்காங்கனால சொல்ல அவங்களாட்டி இருக்க முடியலங்கும் போது ஏன் அவங்களே ஐ எம் நாட் வெல் ஐ எம் நாட் ஃபிட் ஃபார் திஸ் ஷோ அப்படிங்கும் போது ஃபிட்டே இல்லாதவங்களை ஏங்க உள்ள அழைச்சிட்டு வரீங்க அழைச்சிட்டு ஆமா. போங்க பரவாயில்ல அவங்க நிம்மதியாவது வாழட்டும். அடுத்து வந்துட்டு நேத்து இந்த இது நடக்கும்னு எதிர்பார்த்தோம். ஸ்டோரி டெல்லிங்கு. அது நடக்கல. ஸோ இன்னைக்கு ஸ்டோரி டெல்லிங் வந்து ஆதிரை கிட்ட இருந்து ஆரம்பிச்சாங்க. ஆமா கொஞ்சம் ஓகே. ஆதிரை வந்துட்டு அவங்க ஃபேமிலி பத்தி, இந்த மாரி ஆமா சினிமால வந்துட்டு நான் கிராமத்துலருந்து வரேன். எங்க வீட்ல யாரும் சினிமாலாம் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணு மட்டும் தான் சினிமால வந்து நான் எந்த விதமான ஒரு அப்யூஸும் ஃபேஸ் பண்ணாம, ஒரு படத்துல பெரிய படத்துல நான் நடிச்சுட்டேன். சினிமா இந்த பெரிய எக்ஸாம்பிள் ஆக்சுவலா சொல்லப்போனா பெரிய ஆமா, ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த முன்னாடி வச்சிருக்காங்க. ஏன்னா நிறைய பேருக்கு பெண்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கும். சினிமாக்குள்ள போனா சோ கால்டு சொல்லக்கூடிய அந்த ஒரு பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் இன்னுமே இருக்கு. அத எல்லாருமே அட்ரஸ் ஆமா, பண்ணி சொல்லிட்டு தான் இருப்பாங்க. பட் இவங்க அதை முன்னெடுத்து வைக்கும்போது ஓகே ஃபைன் நம்ம கரெக்டான வழியில போனா நம்மளுக்கும் நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு அட்ரஸ்க்கு அவங்க பேசின நல்ல விஷயம் தான் அது. ஆமா. ப்ராப்பரா கரெக்ட்டா பேசியிருக்கு. அதே மாரி இந்த ஆதிரி முடிச்சதும் பார்த்தோன்னா, அ எங்க ஃபேமிலில எங்க அம்மா தவிர மத்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்துட்டு, சினிமால பாரு இந்த பொண்ணு சினிமாக்கு போகுது அப்படின்ற மாரி ரொம்ப டிமோட்டிவேட்டா பேசுனாங்க. இப்போ அவங்களுடைய ஃபேமிலிலேருந்தே ஆட்களுக்கு வந்து சினிமாக்கு அனுப்புறாங்க. சரி நீயும் போய் ம். ட்ரை பண்ணு அப்படின்னு. ஸோ இந்த பொண்ணு ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்காங்க அப்படின்றது ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். பரவால்ல சிங்கிள் கண்டிப்பா. பொண்ணா உள்ள வந்துட்டு எந்த விதமான ஒரு தப்பான இதுலயும் போகாம பக்காவா ஜெயிச்சது ஒரு நல்ல ஆமா. மேட்ரு. அடுத்து வந்துட்டு ஆப்வியஸா நம்ப டைரக்டர் சார். நீ இல்ல ஃபர்ஸ்ட்டு கலைய பேசணும் முடிச்சிட்டு பேசல அது. கலைய முடிச்சிட்டு பிரவீன் காந்திட்ட போவோமா? ஆ ஆமா. ஓகே சூப்பர். ஏன்னா கலை அது பேசும்போது ஆமா அது அது நெறைய பேசணும். அதான் நீ ஃபர்ஸ்ட்டு பேசும்போதே நான் அதான் ஸ்டாப் பண்ணேன். ம், ம், ம். கலையும் வந்து ஓகே. நானும் கொஞ்சம் வேற மாரி ஏதாவது கொஞ்சம் பெருசா பேசுவாப்புல, கரெக்ட். கொஞ்சம் அப்படி இப்படின்ற மாரி நான் எதிர்பார்த்தேன். பட் அந்த லெவலுக்கு எதுவும் பேசல. ஒரு சோக சீன் மாரி எதுவும் எனக்கு நடக்கல. எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை இருக்குண்ணே. அந்த கலை பேசினதுல, கலை நான் மறுபடியும் சொல்றேன். நீங்க ரொம்ப ரொம்ப டேலண்டடான பெர்சன். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்த 1 மில்லியன் வாங்குனதெல்லாம் பெருமையா பேசிக்காதீங்க. அது பெருமையே கிடையாது. ஓகேங்களா? அது Instagramங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் வேர்ல்டுக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கறனால உங்களுக்கு அது பெருமையா தெரியுது. அது பெருமை கிடையாது. ஃபர்ஸ்ட் அத தெரிஞ்சுக்கங்க. அடுத்து நீங்க சொன்னீங்க, "இந்த கொஞ்ச நாள்ல நான் கஷ்டப்படும்போது எவனுமே வரல" அப்படின்னு. நீங்க கொஞ்ச நாள்ல என்ன பண்ணீங்கன்னு நீங்களே திருப்பி போய் பார்த்தீங்கன்னா தெரியும். யாரும் வரமாட்டாங்க. பிகாஸ் நீங்க அந்த அந்த பண்ணத அந்த அந்த ஆமா அந்த விஷயத்துக்குலாம் எவனும் வந்து நிக்க மாட்டான். ஆமா. காசுக்கு ஃபோன் பண்ணா காசு கேட்டுருவானா? கலை
நீங்க ஃபர்ஸ்ட் இருந்த கலையா இருந்தீங்கன்னா நீங்க கேட்காமலே உங்களுக்கு நடந்திருக்கும். நீங்க இப்ப மாறி என்னென்ன விஷயங்கள் பண்ணீங்க, உங்க ஃபேமிலிக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் நீங்க பேசிட்டு பண்ணீங்களோ, பேசாம பண்ணீங்களோ ஃபைன். பட் அப்படிங்கும்போது அது எங்களுக்கு பெருசா கலையோடைய பாவத்த பார்க்க தோணல. இவங்க இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு பார்க்க தான் தோணுச்சு. ஆமா. சோ அதனால ஏன்னா தப்பே கலை உங்க மேல இல்ல. கலை கலை சொல்றாப்புல இந்த மாரி ஒரு நாயும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணல. எப்பா ம். உன் கூட உன் பொண்டாட்டியே இல்லையேப்பா. தரரா. இல்ல ஃபர்ஸ்ட்டு நம்பளுக்கு பிரச்சனைன்னா நிக்கக்கூடிய யாரு? வைஃபோ இல்லன்னா நம்ம வீட்டு ஆட்களோ தான். எப்பா ம். உன் வைஃபே உன் கூட நிக்கல. உன் பிரச்சனையும் வைஃப் தான். அப்ப ஆமா. எல்லாம் என்ன நெனைப்பாங்க, டேய் ஹஸ்பண்ட்க்கும் வைஃப்க்கும் ஏதோ பிரச்சனை. நம்ப ஏன் நடுவுல போய் நிக்கணும்? நாளைக்கு நீ என்ன கேட்ப 2 பேரும் இன்னும் ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம்? எதுக்குடா எங்க அதுலயே பிரச்சனை உள்ள ஒரு வரீங்க? முக்கியமான ஒரு விஷயம் இருக்குண்ணே. பொது வெளியில வந்து அந்த பிரச்சனைய பொது வெளியில ஊடகத்துல பேச ஆரம்பிச்சீங்கன்னா தான், அது பொது பிரச்சனையா மாறும். அத நீங்க பண்ணதுனால தான் எல்லாரும் உங்கள இன்டர்வியூ எடுத்தாய்ங்க, பேசுனாய்ங்க. நீங்க வீட்டுக்குள்ள சண்டை போட்டீங்கன்னா யாரும் பேசியிருக்க மாட்டாய்ங்க. யாரும் கேட்டுக்க மாட்டாங்க. ஆமா. ஆமா. ஸோ அடுத்து அது வந்து இப்ப அந்த மேட்டர் கொஞ்சம் இதுவா இருந்தது. அதே மாரி அகைன் இப்ப என்னடான்னா, இப்ப எனக்கு வந்து எல்லாமே என் ஒய்ஃப் தான். என் ஒய்ஃபோட சப்போர்ட்ல தான் நான் இப்படி இருக்கேன். அப்படி இப்படின்னு சொன்னாப்புல. அதுக்கப்புறம் இதுவும் என்ன ஒரு கண்டென்ட்டா அவார்டு கிடைக்கும்? ஆ இதுவும் கண்டென்ட்டா இருக்குமா? மேபி கண்டிப்பா இருக்கும். ஏன்னா எனக்கு அப்படிதான் தெரியுது. இவங்க 2 பேரும் பண்றத பார்த்தா. ம்ஹ்ம். ஏதோ இந்த பத்ம பூஷன் ஏதோ அவார்ட் ஏதோ கலைமாமணியா? ஏதோ அவார்ட் கிடைக்கும்னு சொன்னாப்புல. என்ன அவார்ட் அது? ஆ பத்ம விபூஷன் அவார்ட்ன்னு நெனைக்கிறேன். ஐ திங்க் சோ. எனக்கு அது எக்ஸாக்ட்டா தெரியல. ஆனா அந்த கலைமாமணி கிடையாது. பத்ம விபூஷன் தான் நெனைக்கிறேன். இது குடுக்குறோம்னு இது கிடைக்கும் கொஞ்ச நாள்ல அப்படின்னு சொல்றாப்புல. அது என்ன மேட்டர்ன்னு தெரியல. இத தாண்டி அதான் 7 பழைய வாட்டி கதையா ஜெயிலுக்கு இருந்தா போயிட்டு மேபி வந்திருக்காரு. கிடைச்சிருக்கும். பழைய கலையா இருந்தா மேபி கிடைச்சிருக்கும். ஆமா. 7 வாட்டி ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன். நான் என்னுடைய கலைக்காக அப்படின்ற மாரி சொல்லாப்புல. நல்ல காசுக்காக போயிட்டு வந்திருந்தீங்கன்னா ஓகே. ஆனா என்ன, இதுல ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கங்க. 2 விதமா பார்க்கலாம். அத வலியா வெளில காட்டாம அவரு ஹேண்டில் பண்ணிட்டு அத சொன்னாரா? அப்படிங்கிற ஒரு பார்வை. இன்னொன்னு, தான் பெரிய ஆளுங்கிற ஒரு ஹெட் வெயிட் கலைக்கிட்ட இருக்கோ? அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுச்சு. ஏன்னா, அந்த நாய்ங்கிற பேச்சுக்கு அப்புறம் ஆமா. அப்புறம் இந்த ஏன்னா அவரு அடிக்கடி இந்த வார்த்தைய யூஸ் பண்றதுனால எனக்கு கொஞ்சம் ட்ரிகர் ஆகுது. அவரு கொஞ்சம் ஹெட் வெயிட்டா தான் ஹேண்டில் "ஏய் நான்லாம் எம்எம்பி ஆள் தெரியுமா? ஏய் எனக்கெல்லாம் இதெல்லாம் நடந்திருக்கு. நான்லாம்" அடிக்கடி வேற இந்த 24x7ல "நான் இவ்ளோ பண்ணியிருக்கேன். நான் அவ்ளோ பண்ணியிருக்கேன்." ஸ்டோரியில சொல்லியே, தெரியலையே. ஸ்டோரியே சொல்ல வேணாம். போங்க. அதான் ஆனா இந்த ஸ்டோரின்ற மேட்டர் வந்து நல்ல சான்ஸ் எல்லாருக்கும். அது வந்து ப்ராப்பரா எல்லாமே யூஸ் பண்ணணும். ஏன்னா நிச்சயமா. இத சொல்லி தான் இந்த ஸ்டோரி மேட்டர் யூஸ் பண்ணி தான் உங்கள பத்தி நீங்க யாரு, என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மேட்டர் வந்து வெளிய தெரியறதுக்கு, எனக்கு தெரிஞ்சு ஆமா. இந்த வேற இந்த ஃபர்ஸ்ட் பேசும்போது ஒருத்தவங்களும் இப்போ இந்த ஆதிரை தவிர்த்து வேற கெமி, யாரும் ப்ராப்பரா யூஸ் கெமி. பண்ணாத மாரி கெ எனக்கு தெரியுது. ஆமா. ஆமா, ஆமா. கெம்மியும் அதாவது அதான். நந்தினி, கெமி 2 பேரும் கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆதிரே ஆமா. அவங்களோட விஷன சொல்ட்டாங்க. இதுதான் நான் அப்படிங்கிற மாரி சொல்ட்டாங்க. எனக்கு கஷ்டமும் இல்ல, இதுவும் இல்ல. நான் வந்தேன், சில விஷயங்கள பார்த்தேன், வந்துட்டேன். அப்படி ஃபைனா முடிச்சுட்டாங்க அவங்க. இப்ப நம்ப 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 டைரக்டர் மேட்டருக்கு வருவோம். ஆமா. என்னன்னா, நீ வந்துட்டு யாரா வேணா இரு, எப்படி வேணா இரு. ஆனா என்கிட்ட கொஞ்சம் தள்ளியே இரு அப்படின்ற மாரி, இந்த அம்மா வந்துட்டு பிக் பாஸ் முடிச்சுட்டு சினிமா சான்ஸ் வாய்ப்ப தான் பார்த்துட்டு இருக்காங்க. ம். அவர் வந்து இப்போ லைம்லைட்ல இருக்காரோ, இல்லையோ, அவர் நல்லவரோ, கெட்டவரோ, பட் அவருக்குன்னு ஒரு பொசிஷன் இருக்கு. ஒரு டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து ப்ராப்பரா எல்லாருமே வந்து ஸ்டோரியா ஸ்டார்ட் பண்றாங்க. இவர் வந்து ஒரு ரியலான ஒரு ஸ்டோரி டெல்லர், ஒரு ஸ்டோரி மேக்கர் இவரு. இவர் வந்து நான் அப்படின்ற மாரி டாபிக் வச்சு பேசுறாங்க. ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 வார்த்தை கூட சொல்ல, "அண்ணே, அண்ணே, அண்ணே நிறுத்துண்ணே, நிறுத்துண்ணே இப்படிலாம் பேசாதீங்கண்ணே" அப்படின்னு சொல்லும்போது, உண்மையிலே சொல்றேன், அவர் எடுத்த படத்துல எப்படி நரம்பெல்லாம் புடைச்சுக்கிட்டு வருமோ, அந்த மாரி ஆகுது நம்மளுக்கு. ஏன்னா நீ பேசுறதுக்கு? கரெக்ட்டு. நடுவுல இன்டரப்ட் நான் பண்ணி பேசுறதுக்கு? எனக்கெல்லாம் எனக்கெல்லாம் எந்த அளவுக்கு டென்ஷன் ஆனுச்சுன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம நம்ம கதை சொல்ல போறோம்ல, நமக்கு தெரியும். ஒவ்வொருத்தவங்க ஆமா. என்னென்ன மைண்ட் செட்ல உட்கார்ந்து கேட்பாங்க. அத எவ்வளோ நம்ம வந்து டைஜஸ்ட் பண்ணிட்டு அந்த கதைய நம்ம சொல்லுவோம். அந்த ஒரு இடத்துல எப்படி அவங்கள சிரிக்க வைக்கிறதுக்கான என்னென்ன விஷயங்கள் பண்ணுவோம். இந்த இடத்துல கூஸ்பம்ப் போடுறதுக்கான இவ்ளோ விஷயங்கள் உள்ள அடக்குறது தான் அந்த ஸ்டோரி டெல்லிங்கிறது. அவர் ரொம்ப அழகா நான் அப்படின்னு ஆரம்பிக்கும்போது, எனக்கெல்லாம் கை தட்டுனேன் நானு. "ஏய் தலைவன் கதை சொல்றான்யா. 3 படம் பண்ணவரு. 3 படமும் நல்ல படம். 3 படமும் ஜாலியான படம். கதை சொல்றாயான்னு கை தட்ட உட்கார்ந்துருக்கேன். அண்ணன் அப்புறம் ஏய் வெளில போ சொல்றா மொதல்ல எந்திச்சு இதெல்லாம். யார்றா இதெல்லாம்? அவரே சொல்றாரு. கெட் அவுட். போ போ உனக்கு போ பிடிக்கலன்னா நீ கிளம்பு. எந்திரிச்சு போயிட்டே இரும்மா. இந்த மாரி இன்டரப்ட்லாம் ஆமா. பண்ணாதம்மா.
ஆனா இது லிட்டரலா டிஸ்டர்பன்ஸ்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவர் கதை கேட்டவரு, கதை சொல்ல போனவரு அப்படிங்கும்போது இல்ல அவருக்கு கதை தெரியாது. சொல்லும்போது பின்ன ஆப்போசிட்ல இருக்கிறவங்க ஒருத்தவங்க சரியா கேட்கலன்னா நமக்கு எவ்வளவு காண்டாவும் தெரியுமா? நம்மளுக்கு டோட்டலா இன்ட்ரெஸ்டே வராது. இவங்க ஆமா, ஒருத்தனால 10 பேர் அங்க உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கான மூட் ஸ்பாயில் ஆகுதுல்ல. ஆமா. இல்ல கால் மேல கால போட்டு கால ஆட்டுறது. இது எந்த அளவுக்கு தெரியுமா? யாரு நீ? எத்தன படம் நடிச்சிட்ட? உனக்கு ஒரு ஸ்டோரி ஒழுங்கா சொல்ல தெரியுமா? வேணா இப்ப வெளில வந்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு வேணா ஒரு ஸ்டோரிய மக்கப் பண்ணிட்டு வந்து சொல்லுவ. ஒரு ஸ்டோரிய கிரியேட் பண்ணி அழகா உன்னால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நான் இந்த இடத்துல சொல்றேன். என்ன நீ பேசிக்கிட்டு இருக்கீங்க? வாய்ப்பே இல்ல. அங்க உட்கார்ந்து ஒரு மனுஷன் நான் மறுபடியும் சொல்றேன். அ சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு 120 பேஜ எழுதுறது சும்மா விஷயம் கிடையாது. பார்த்து காப்பி அடிக்கிற நீங்க சொல்லக்கூடிய காப்பி கேட் விஷயம் கிடையாது இது. அந்த இது ஓன் மனுஷன் கிரியேஷன் அப்பவே இது. ஆமா. அப்பவே அவ்ளோ பெரிய படத்த பண்ணவரு அவரு. அப்பவே இப்பதான் நீங்க நாகார்ஜுனாவான்னு கேட்கிறீங்க. அவரு அப்பவே நாகார்ஜுனா வச்சு படம் பண்ணவரு. நாகார்ஜுனாவ தமிழுக்கு வந்து தமிழ்நாட்டுல இருக்க எல்லாருக்கும் நாகார்ஜுனாவ ரட்சகன் மூலியமா தான் தெரிஞ்சிருக்கும். சோ இவ்வளவு விஷயங்கள பண்ணியிருக்காரு. அவங்க இந்த இடத்துலயும் நான் சொல்றேன், பார்வதிக்கு எந்த அளவுக்கு சினிமா அறிவு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்க த்ரிஷாவ இன்ட்ரோ பண்ணாங்க. ரைட்டா? இன்னொரு பெர்சனையும் சொல்றாங்க. அவங்க மாமா அவங்க இல்லம்மா தெரியலன்னா வாய மூட்டு உட்காருங்க. கதை கேட்கணும். நீங்க அதுதான் உங்க வேலை கதைய கேட்கறது மட்டும் தான். அந்த அந்த முடிய அப்படி பின்னாடி போட்டீங்கன்னா, காது 2 வெளில வந்து காதுல ம்ஹ்ம். அழகா கேட்கும். அது மட்டும் தான் உன்னோட வேலை. சரியா? முன்னாடி வந்துட்டு பேசிட்டு தான் இருக்கும். சும்மா நசன்னு எனக்கெல்லாம் என்ன நான் ஏன் இவ்வளவு கடுப்பாகுறேன்னா, அந்த இடத்துல சத்தியமா நான் இருந்தேன்னா, எனக்கு உண்மையாவே பிரவீன் காந்தி ட்ரிகர் ஆனதெல்லாம் கம்மி. நான்லாம் ஒரே வார்த்தைய சொல்லுவேன். பார்வதி நான் அடிச்சு சொல்றேன். நான் ஒரு படம் பண்ணேன் அப்படின்னா, அதுல ஒரு கோரமா நிக்கக்கூடிய சப்போர்ட்டிங் கேரக்டர் கூட உனக்கெல்லாம் தகுதியே கிடையாதுன்னு இருப்பேன் நான்லாம். இல்ல இப்போ கூட தகுதியே இல்ல அந்த அம்மாக்கு. ஏன்னா ஒரு ஒரு டைரக்டர் பேசுறாப்புல, அந்த டைரக்டர் வந்து இப்போ இருக்காரோ இல்லையோ, அ என்னதான் இருந்தாலும் அவருக்கான ஒரு அடையாளம் வந்து நல்ல படம் பண்ண ஒரு டைரக்டர். ஆமா. சரியா? நல்ல ஸ்பீக்கர், நல்ல படம் பண்ண டைரக்டர். அவரு சொல்லும்போது நீ கால் மேல கால் போட்டுக்கோ. அது வந்து அவங்கவங்க தனிப்பட்டவுடைய உரிமை. அதுல ஒண்ணும் இல்ல. ஆனா நக்கலா அவர் மேல கால் போட்டுட்டு, கால் மேல கால் போட்டு இந்த மாரி கால் ஆட்டினே பார்க்கறது, அவங்க இந்த பேசும்போது ரியாக்ஷன் சும்மா நோட் அப்படி பண்ணீங்களா? இப்படின்றது. இந்த ரியாக்ஷன் நோட் பண்ணீங்களா? அதான். இந்த இந்த நீங்க மாரிலாம் இருக்கிறது, இது வந்துட்டு ஒரு ஒரு டைரக்டர் அப்பன்னா நீங்க வெளிய போனா மத்த டைரக்டருக்கும் இது இது நீங்க குடுக்குற ரெஸ்பெக்ட் வந்து இதுதான். இல்லையா? இது டைரக்டர் ஓகே கேம் ஷோல இருக்காரு. பிக் பாஸ்ல வந்திருக்காரு. அதுக்குன்ட்டு அவங்களுக்கான நீங்க 2 பேரும் ஈக்குவல் ஆயிட முடியாதுல்ல. ஆமா. அவங்களுக்கான வயசு என்ன? அவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? அவங்க என்ன முன்னாடி என்ன பண்ணிட்டு வந்திருக்காங்க? இதுக்கப்புறம் அவரு பிக் பாஸ் உள்ள வந்திருக்காருன்னா, இப்ப வெளிய போம்போது அகைன் நல்ல ஒரு படம் எடுக்கணும். நல்ல டைரக்டரா ஆகணும். மறுபடியும் இந்த லைம்லைட்க்கு வரணும் அப்டின்ற மாரி தான் அவர் நெனச்சு பண்ணியிருப்பாப்ல. அவரோட அதே மாரி தப்பையும் அவரோட தப்ப எக்ஸாம்பிளா நம்மளுக்கு குடுத்தாரு. 2 ஆமா, நான் இருப்பான் நமக்குள்ள. ஒரு நான் என்ன போட்டு படம் பண்ணு, நீ தான் ஹீரோன்னு சொன்னான். அவன் பேச்ச கேட்காம இருந்தா அவர் உண்மையாவே என்ன ஓப்பனா ஒண்ணு சொல்றேன். இது இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படின்னு எனக்கு தெரியல. மேபி அவரு அப்ப படம் பண்ணிட்டு இருந்தார்ல. இவரு ஹீரோவா நடிக்காம டைரக்ட் பண்ணிட்டு ஆமா. இருந்தார்ல. அத தொடர்ச்சியா பண்ணிட்டு இருந்தாருன்னா, அது மட்டுமே தமிழ்நாட்டுல பண்ணியிருந்தாருன்னா இன்னும் தமிழ்நாட்டுல நின்றுப்பாரு. தமிழ்நாட்டுல ஒரு ராம்கோபால் வர்மாவ கூட வரதுக்கு சான்சஸ் ஆமா. இருந்துச்சு. லிட்டரலா. இல்ல ஏன்னா, ஏன்னா பாரேன் அப்ப பண்ணது எல்லாமே வந்து 3, 4 படம் பண்ணாலும் எல்லாமே நல்ல படம். எல்லாமே ஏ.ஆர். ரஹ்மான் மியூசிக்கு. ஆமா. பாட்டு வந்து இன்னமும் நம்ம ரசிக்கிறோம். இப்போ அந்த கூலி படத்துல கூட அந்த பிஜிஎம் அந்த அந்த ஐ மீன் அந்த நாகார்ஜுன நடிச்சதுக்கு அப்புறம் இன்டர்நெட்ல ஃபுல்லாவே சோசியல் மீடியா எல்லாமே அந்த இன்ட்ரோல் பாக்ஸ் சீன் தான் சோனியா எடுத்து தான். எடுத்து பேசிட்டு இருக்காங்க. அந்த ஆமா, பாட்டு கீட்டு எல்லாமே இன்னும் வைரல் கன்டென்ட்ல தான் இருக்கு. அது ஃபேட் அவுட்டே ஆகல. அந்த ஆமா. மாரி குடுத்துருக்காப்ல. பட் என்னன்னா, இந்த மாரி ஒரு டைரக்டருக்கு அதாவது என்னதான் இருந்தாலும் நம்ம சீனியர் டைரக்டர நம்ம மதிக்கணும். அவங்க வந்து இப்ப லைம்லைட்ல இருக்காங்களோ, படம் பண்றாங்களோ இல்லையோ, சீனியர் டைரக்டருக்கு ரெஸ்பெக்ட் குடுக்கணும். எல்லாருமே ரெஸ்பெக்ட் குடுத்தாங்க. நீ உன்ன ஒருத்தி தவற. ஆனா நீ கரெக்ட். தான் வந்து வெளிய வந்துட்டு அடுத்து படம் பண்ணணும் அப்டின்ற மாரி நீ பார்த்துட்டு இருக்க. ஆனா அது கானா வினோத்த நம்ம இந்த இடத்துல ஒரு அப்ரிசியேஷன் பண்ணோம். இன்னைக்கு நடந்த எல்லாத்துலயுமே எடுத்து பார்க்கலாம். கானா வினோத் வந்து நம்ம நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருந்தோம். கானா வினோத் வந்து எல்லா இடத்துலயும் நான் இருக்கேன்னு காமிச்சிட்டு இருக்காரு. அது எப்படி இப்ப வேற மாரி மாறுது அப்படின்னா, தப்புன்னு தெரிஞ்சா கானா வினோத் அங்க ஒரு வாய்ஸ் அவுட் பண்றாரு. பார்வதி கரெக்ட். புடிக்கல வெளில போ சொல்றாரு. நீங்க போறதா போயிடுங்க ஆமா, அப்படின்ட்டு. ஆமா. தண்ணி பிரச்சனையும் சரி. தண்ணி பிரச்சனையும் அவர் சொன்னாரு. ஏங்க அது அவங்களோட விருப்பம். நீங்க என்ன அப்படின்ட்டாரு. எல்லா விஷயத்துலயுமே அவர் டக்கு 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 டக்குன்னு போட்டுக்கிட்டே இருக்காரு. சூப்பரா பண்றாரு அவரு. அது மாரி கமருதீனும் வந்து, "டேய் அப்பா நீ உட்றா" அப்டின்னு சொல்லும்போதும், கானவனத்தும் டிகரே ஆகல. சரி ஓகேடா நீ பேசுறா" அப்டின்ற மாரி சொல்லி அதுக்கப்புறம் பிரச்சனை நெறைய போயிட்டு இருக்கும்போது அண்ணே, சாரிண்ணே. ஒரு விஷயத்த மறந்துட்டேனே. கானா வினோத்த பத்தி சொல்லும்போது. திவாகர் பேசிட்டு வெளில வந்திருக்காரு ஸ்டோரி டெல்லிங்ல இருந்து. தலைவன் எப்பா எனக்கெல்லாம் இது மாதிரி ஒரு புள்ள இருந்துச்சுன்னா அரளி விதைய ஆமா. அரைச்சு குடுத்து கொண்டு
சின்ன வயசுலயே கள்ளிப்பால் வச்சு கொலை சாவடிச்சிருப்பேன் நானு. கள்ளிப்பாலை வச்சு கொண்டு சாவடிச்சிருப்பேன் அப்படின்ட்டு. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க. எங்களுக்கு இது எல்லாமே குறையாதான் தெரிஞ்சுச்சு. பார்வதி லிட்டரலா ஒரு ஸ்டாம்பிங் பண்ணக்கூடிய பெர்சனா மாறிட்டு இருக்காங்க. அது ரொம்ப ஒரு பேடான ரொம்ப 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 பேடான ஒரு எக்ஸாம்பிள் தான் அது. ஏன்னா இங்க ஒருத்தவங்கள அப்படியே ஸ்டாம்பிங் பண்ணி நெகட்டிவா மாத்தி விட்டுருவோம். அவங்க நெகட்டிவா மாறுறாங்கன்னா அவங்களுக்கான ஓட்டர்ஸ் கம்மியாவாங்க, அவங்களுக்கான வியூவர்ஷிப் கம்மியாவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் பார்வதி அது உங்களுக்கு தான் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுடைய ஓட்டர்ஸை டவுன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க தொடர்ச்சியா. கூட்டணியிலேருந்து கொஞ்சம் நகர்ந்து வெளில வந்து அங்க இருக்கக்கூடிய 4 மக்களோட சேருங்க. இந்த கூட்டணியோட இருக்காதீங்க. இருந்தீங்கன்னா அது பெரிய பிரச்சனை ஆயிடும். ஏன் அப்படின்னா கலை சேம் நீ சொன்ன மாதிரி தான். கொஞ்சம் ஹெட்வெயிட்டா இருக்காரோன்னு தோணுது. அவர் தன்மையா இருக்காருன்னா அது எப்படின்னு தெரியல. உங்க 3 பேர்கிட்ட மட்டும் தன்மையா இருக்காரு போல. பாக்குற எங்களுக்கு அப்படி தெரியுது. பார்வதி நம்ம பேசியாச்சு. இந்த ஸ்டாம்பிங் பண்ணக்கூடிய பார்வதி பிளஸ் திவாகர் இவங்க 2 பேருமே வந்து ஒரு கேங்கா எந்த அளவுக்கு கெடுக்கணுமோ அந்த அளவுக்கு பிக் பாஸ் கெடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நாளைக்கு என்ன அப்படிங்கிறத மறக்காம நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.